ஏப்ல சக்தி, என்னங்க? கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயேன். இந்த கொண்டு வரேங்க. கொண்டாமா. இந்தாங்க தண்ணி குடிங்க. ஏப்பா நம்ம பிள்ளைங்களாம் வந்துட்டாங்களா ஸ்கூல்ல இருந்து? இப்பதாங்க என் தங்கச்சி கூப்பிட போயிருக்கா. இப்ப வந்துருவாங்க. எனக்கு என்னமோ நம்ம பிள்ளைங்கள நம்ம சரியா கவனிக்கலையோன்னு ஒரு ஃபீல் வருதுப்பா. ஏன் என்னாச்சு? நம்ம நல்லா தானே பாத்துக்கிறோம். நம்ம வேலைக்கு போயிட்டா என் தங்கச்சி பிள்ளைங்கள பாத்துக்கிறா. இப்ப ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு டவுட்டு? நம்ம இல்லாத நேரங்கள்ல தான் நம்ம குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது. நம்ம இல்லாத நேரங்கள்ல தான் என் தங்கச்சி இருக்கா. அப்ப அவ சரியா பாத்துக்கலன்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? எனக்கு அப்படிலாம் ஒன்றும் சந்தேகம் இல்லைப்பா. எனக்கு தோணுச்சு, அதான் கேட்டேன். இந்த என் தங்கச்சி பிள்ளைங்கள கூட்டிட்டு வந்துட்டா. அதுனா டாடி, பெரில், அம்மா. என்னம்மா இன்னைக்கு ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? ரூபிகா, நீ பாப்பாங்களுக்கு ட்ரெஸ் மாத்தி கூட்டிட்டு வா. நான் டீ போட்டு வரேன். என்னம்மா? சரிக்கா. பெரிய அப்படியே சின்ன நொட்டைங்களாக்கும் உங்களுக்கு மாத்தி விடுவாங்களாக்கும். போய் மாத்து. சரிங்க சித்தி. அதுனா பெரில், வாங்க வாங்க. அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா புக் படிச்சிட்டு இருக்கிறேன். அப்பா உங்க ஃபோன் கொடுங்க. ஏய், நம்ம சின்சன் பார்க்கலாமா? அப்பா என்ன பிள்ளைங்க வந்துட்டாங்க, இன்னும் நீ டீ கொண்டு வரலையா? இந்த ரெடி ஆயிடுச்சுங்க டீ. சரி. ரூபிகா, என்னக்கா? நீயும் வாமா, டீ ரெடி ஆயிடுச்சு. ஏய், இது நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. டீ குடிங்க. இந்தாங்க எடுத்துக்கங்க. பாப்பா, நீங்க மேல் பிடியில உட்காருங்க. அம்மா உட்காந்துக்கிறேன். அக்கா, என்ன இன்னைக்கு நீங்களும் மாமாவும் சீக்கிரம் வந்துட்டீங்க? ஏன்? இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருந்தது. அது சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அதான் வந்துட்டோம். சக்தி, இப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி? ஏதாவது ரெடி பண்ணுங்க, இன்னைக்கு பிள்ளைங்க சீக்கிரம் சாப்பிடட்டும். இப்பதான் பிள்ளைங்க டீ குடிச்சாங்க. பொறுங்க, இன்னைக்கு தான் சீக்கிரமா வந்தோம். பேசிக்கிட்டு இருக்கோம். மெதுவா சமைப்போம். அதை தான்ப்பா நானும் சொல்கிறேன். இன்னைக்கு தான் சீக்கிரம் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க எவ்வளோ லேட்டாக சாப்பிட்டாங்களோ எனக்கு தெரில. இன்னைக்காவது சீக்கிரம் சாப்பிடட்டுமே. ஏன்க்கா, நீங்களாம் இல்லாதப்ப நான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்கலையா? என்னமோ சமைச்சு கொடுக்காத மாதிரி மாமா சொல்றாரு. என்ன ரூபிகா, உங்கள் அக்கா காதை கடிக்கிற? அப்படி என்ன சொல்லிட்டேன் மாமா? நீங்க தானே மாமா அக்காட்ட ஏதோ சொல்றீங்க சீக்கிரம் சமைப்போன்னு. நான் எப்பவுமே பிள்ளைங்களுக்கு கரெக்டான டயத்துல தானே சாப்பாடு கொடுக்குறேன். சரி, அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருங்க. நான் இன்னைக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் டிஃபன் வாங்கிட்டு வரேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரியா? வா அதினா, பெரில். ஐயா ஜாலி. ஏ பெரில், வா வா வா. வாங்க வாங்க. என்னக்கா, மாமா எதுவும் கோச்சிக்கிட்டாரா? ஏதோ ஹோட்டல்ல வாங்கிட்டு வரேன்னு போறாரு. இப்ப என்னாச்சு? விட, ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தா சந்தோஷம் தானே. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடுவோம். அப்பா பாய். பாத்து போயிட்டு வாங்க. போலாமா? நல்லா உட்காந்துட்டீங்களா? என்னப்பா, சாப்பாடு எடுத்து வச்சிட்டியா? டைம் ஆச்சு. இந்த வரேங்க. என்னங்க, இன்னும் 10 நிமிஷம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள பறக்குறீங்க. ஓ, 10 நிமிஷம் இருக்காப்பா. சக்தி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த டைம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியா? என்ன பேசணும்னு நினைச்சீங்க? சீக்கிரமா சொல்லுங்க. எனக்கு தொடர்ந்து நம்ம குழந்தைங்களை குறித்து தான் கவலையாக இருக்குப்பா. அவங்க ஏதோ நம்ம கிட்ட சொல்ல தயங்குற மாதிரி எனக்கு தெரியுது. அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. என் தங்கச்சி நல்லா தானே பாத்துக்கிறா. அவங்க என்ன சொல்ல தயங்குறாங்க? அதான் தெரிலப்பா.
பிள்ளைங்களை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என் தங்கச்சி நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? நான் ஸ்ட்ரைட்டாக அப்படி சொல்ல வரலப்பா. ஆனால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தோணுது. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க போய் வண்டியை ரெடி பண்ணுங்க, நான் என் தங்கச்சியில 2 நிமிஷம் பேசிட்டு வரேன். சரிப்பா, நான் வண்டி எடுக்கிறேன், நீ பேசிட்டு சீக்கிரமா வா. இந்த மனுஷன் என்னதான் சொல்ல வர்றாரு? ரூபிகா, கொஞ்சம் இங்க வாமா. என்னக்கா? இந்த வரேன். என்னக்கா, எதுக்கு கூப்பிட்டேன்? நாங்க வேலைக்கு போயிடுறோம். நாங்க இல்லாத நேரத்துல நீ பிள்ளைங்க நல்லா தானே பாத்துக்கிற. இதுல என்னக்கா உனக்கு சந்தேகம்? நான் பிள்ளைகளை நல்லா தானே பார்த்துருக்குறேன். அதுக்கு தானே நான் இங்கே இருக்கேன். மாமா தொடர்ந்து இதை பத்தி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நீ பிள்ளைங்களை சரியா கவனிக்காத மாதிரி ஏதோ ப்ராப்ளம் இருந்தா சொல்லு என்கிட்ட. அக்கா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. நான் பிள்ளைங்களை நல்லா தான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு. எனக்கு ஒன்றும் தோணல. உங்க மாமா தான் என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க, அதான் நானும் கேட்டேன். சரி, நீ பாத்துக்கோ, நான் வர்றேன். சரிக்கா. சரி, போலாமாப்பா? சரிங்க, போலாம். இந்த சனியனுங்க ஏதோ சொல்லியிருக்கு, அதான் அப்படி துருவி துருவி கேட்குறாங்க. இன்னைக்கு வரட்டும், அப்படி மண்டையில் கொண்டு பிச்சு எடுத்துடுறேன். பேக் அங்கே வைங்க. ஏய், இன்னைக்கு உங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் எதுவுமே கிடையாது. நான் ஒன்று கேட்பேன், உண்மையை சொல்லலை அவ்வளோதான் பார்த்துக்க. ஏன் சித்தி, என்னாச்சு? எதுக்கு எங்களை திட்டுறீங்க? ஏய், என்ன நடிக்கிறியா நீனு? நீங்கள் தானே உங்கள் அப்பாட்ட சொன்னது. இந்த வரேன். ஏன் இந்த சித்தி இப்படி பண்றாங்க? நம்ம அப்பாட்ட ஒண்ணுமே சொல்லலையே. எனக்கு தெரியல ஏன் இந்த சித்தி இப்படி பண்ணதுன்னு தெரியல. நம்ம அப்பாட்ட ஒண்ணுமே சொல்லல. ஏய், நீ சொன்னியா? உட்காருங்க 2 பேரும். உங்களுக்கு பயம் விட்டு போச்சு. சித்தி, நாங்க ஒண்ணுமே சொல்லல சித்தி. உங்க அப்பா அம்மா சொல்ற மாதிரி படிக்கிறீங்களோ நீங்க? டிவி எல்லாம் பார்க்கணும்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் நான் போட்டு காமிச்சல. நாங்க ஒண்ணுமே சொல்லல சித்தி. நீங்க ஏன் எங்க மேல கோவமா இருக்கீங்க? எங்களுக்கு பசிக்குது சித்தி, டீ போட்டு தாங்க. பசிக்குதுல்ல, டீ மட்டும் கேட்க தெரியுதுல்ல. இன்னைக்கு உங்களுக்கு எதுவுமே கிடையாது. இப்படியே உட்காந்துருங்க. குத்துலனா இந்தா, இந்த சுடு தண்ணி தான் உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு டீ. இதை குடிச்சிட்டு உண்மைய சொல்லல, அப்படியே 2 மண்டையும் கொட்டுன்னு கொட்டி எடுத்துருவேன். ரூபிகா, ஏய், உங்க அப்பா அம்மா வந்துட்டாங்க. ஏதாவது சொன்னீங்க, உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன். சித்தி, நாங்கெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டோம் சித்தி. நீங்க தான் இப்படி பண்றீங்க. ரூபிகா, ஏய், எந்திரிங்க, பெட்ல உட்காருங்க. பிள்ளைங்க ஸ்கூல்ல எப்போ வந்தாங்க? வந்துட்டாங்க. அதுனா பெரில், டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டீங்களாமா? டோம்பா குடிச்சோம்பா. ஏன் ஒரு மாதிரியா சொல்றீங்க 2 பேரும் குடிச்சிட்டோங்கிறத? என்னங்க, இப்பதான் வந்தோம். என்னமோ பிள்ளைகள்கிட்ட கேள்வியே கேட்டுட்டு இருக்கீங்க. போய் ட்ரெஸ்ஸை மாத்துங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிப்பா, நான் கிளம்புறேன். தள்ளி உட்காருங்க. என்ன ரூபிகா, மதிய சாப்பாடு நீ சாப்பிட்டியா? மதியானம் சாப்பாடு சாரிங்கக்கா. பிள்ளைங்க இப்போ டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்கக்கா.
ஐயோ சித்தி சால தீ பிரிக்குது. ஐயோ சித்தி தள்ளுங்க, தீ பிரிக்குது. ஏய் என்னாச்சு பாப்பா? ஐயோ ஐயோ தீ! ஏய் பார்த்து பார்த்து உன் கையில பட்டுற போகுது. வலிக்குதா ரொம்ப? ஐயோ இப்படி ஆயிருச்சே. பாப்பா நீ போய் கதவை தர. ஐயோ இன்னைக்கு என்ன ஆக போதோ, ரொம்ப வலிக்குதா? ஏய் என்னாச்சு? என்னாச்சு அதினா? அதினா என்னாச்சு? அதினா அதினா என்னாச்சு சொல்லி தொலை. அக்கா அது டீ போட்டு நான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன்க்கா. திடீர்னு ஷால்ல டீ பட்டுருச்சு. பாப்பா தான் வந்து காப்பாத்துனாக்கா. அப்படியா? ஐயோ பிள்ளை கைய பாரு. அதினா வலிக்குதா? அதினா ரொம்ப வலிக்குதா? அதினா உனக்கு ஏதாவது ஆயிருச்சா? இப்படிதான் ஃபோன் பேசிட்டு அசால்ட்டா இருப்பியா? இல்லக்கா ஒன்றும் ஆகலை. அதினா வந்து என்னை காப்பாத்திட்டா. இல்லைன்னா என் உடம்பெல்லாம் தீப்பட்டு எரிஞ்சிருக்கும்க்கா. அப்படியா? உன்னை காப்பாத்திட்ட என் மகா. பிள்ளை கைய பாரு எப்படி இருக்குதுன்னு. மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. நீ என்னம்மா தப்பு பண்ண? அதினா உன்னை காப்பாத்திட்டா. எப்படியோ அவ கையோட போச்சு. இதே இது உன் உடம்புல ஃபுல்லா தீப்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கிறது? இல்லை மாமா, நீங்கள் சந்தேகப்பட்டது சரிதான். நான் நீங்கள் நினச்ச மாதிரி பிள்ளைகளை நான் சரியாக தான் பார்த்துக்கல. ஆனாலும் அதினா என் மேலே இவ்வளோ அன்பு காட்டிட்டா. இப்போ நீங்களும் என்கிட்ட அன்பாக தான் பேசுகிறீங்க. நீ இந்த பிள்ளைங்களை சரியா கவனிச்சுக்கலையோன்னு எனக்கு தோணுச்சுமா. ஆனா உன் மேல குற்றம் சுமத்தணும்னு நான் இதை கேட்கல. அந்த தப்பை சரி செய்யணுங்கிறதுக்காக தான் நான் வந்து கேட்டேன். ஏன் அப்படின்னா நீயும் எங்க குடும்பத்துல ஒரு ஆள் தான். நீ இப்படிதான் பண்ணிட்டு இருந்த எவ்வளவு நாளா? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? இல்லைக்கா என்னை மன்னிச்சிரு. சரிப்பா, இனிமே பண்ண மாட்டேன். இப்ப அதுக்கான நேரம் இது இல்ல. ரூபிகா வந்து இன்னைக்கோட திருந்திட்டா. தீயும் இனிமே சரியா செய்வா. ரொம்ப நன்றி மாமா. இனி இந்த பிள்ளைங்களை என் பிள்ளைங்க மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அதினா சித்தியை மன்னிச்சிருமா. சித்தி நான் உங்க மேல கோவப்பட்டதே இல்லை, நீங்க தான் என் மேல கோவப்படுறீங்க. நான் உங்களையும் அம்மா மாரி தான் பார்த்தேன்.